ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். ஜெயம் ரவி அவரது மனைவியிடம் விவாகரத்து கோரியுள்ளார். இது சினிமா உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆர்த்தி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எனது தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றி எழுந்துள்ள பொது கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது எனது மௌனம் பலவீனமோ அல்லது குற்ற உணர்வின் அடையாளமோ அல்ல என்பதை வலியுறுத்த வேண்டியது முக்கியமாகிறது. நான் கண்ணியமாக இருக்கவும், உண்மையை மறைப்பதற்கு என்னை மோசமாக சித்தரிக்க முயற்சிப்பவர்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கவும் விரும்புகிறேன். ஆனால் சட்ட அமைப்பு நீதியை நிலைநாட்டும் என்று உறுதியாக நம்புகிறேன். நான் திருமணத்தின் புனிதத்தை ஆழமாக மதிக்கிறேன். யாருடைய நற்பெயரையும் புண்படுத்தும் பொது விவாதங்களில் நான் ஈடுபட மாட்டேன். எனது கவனம் எங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வில் மட்டுமே உள்ளது. மேலும் வழிகாட்டுதலுக்கான கடவுளின் கிருபையை நான் நம்புகிறேன் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்தில் ஆர்த்தியின் திடீர் சமாதான முடிவுக்கு பின்னால் பொருளாதார காரணம் இருப்பதாக பைல்வான் ரங்கநாதன் பேசிய வீடியோ ஒன்று தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் நடிகர் ஜெயம் ரவி தனது விவாகரத்தை அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. விவாகரத்து பற்றி ஜெயம் ரவி தன்னுடன் கலந்து ஆலோசிக்காமல் இந்த முடிவை எடுத்ததாக ஆர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா பிரான்சிஸ் இடையிலான உறவே இந்த விவாகரத்திற்கு காரணம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. மறுபக்கம் மனைவி ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜெயம் ரவியை பல்வேறு அவமானங்களுக்கு உட்படுத்தியதாகவும், திருமண வாழ்க்கை வெறுத்து போய் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இது குறித்து நடிகர் ஜெயம் ரவியும் ஒரு சில நேர்காணல்களில் பேசியிருந்தார். மேலும் ஆர்த்தி ரவி, திருமணம் என்கின்ற பந்தத்தை நான் மிகவும் மதிக்கின்றேன். இது பற்றி பொதுவெளியில் பேசி யாருடைய மனதையும் நான் புண்படுத்த விரும்பவில்லை. என்னுடைய குடும்பத்தின் நலமே எனக்கு முக்கியம் என ஜெயம் ரவியுடன் சமாதானம் செய்யும் போக்கில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜெயம் ரவியுடன் பைல்வான் ரங்கநாதன் தனிப்பட்ட முறையில் பேசிய போது ஆர்த்தி மூலம் தனக்கு பல மோசமான சம்பவங்கள் நடந்துள்ளது என்றும், தன்னுடைய குழந்தைகளின் நலனுக்காக அதை வெளியில் பேச விரும்பவில்லை என்றும் கூறினார். மேலும் ஜெயம் ரவி பல விஷயங்களை வெளியில் சொல்லாமல் மறுப்பதாகவும், ஆர்த்தி பற்றி எதுவும் பேச விரும்பவில்லை என்றும் ஜெயம் ரவி கூறியதாக பைல்வான் ரங்கநாதன் தெரிவித்தார். ஆர்த்தியின் திடீர் சமாதான நடவடிக்கைக்கு பின்னால் அவரது பொருளாதார காரணம் உள்ளது. ஜெயம் ரவி தற்போது கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி வருகிறார். ஆனால் ஆர்த்தியின் குடும்பத்தை பொறுத்தவரை அவரது அம்மா சுஜாதாவுக்கு ஒரு பங்களா மட்டும்தான் உள்ளது. அதன் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. எப்போதாவது வெளிநாட்டு காரை விற்பனை செய்தால் மட்டுமே அதிலிருந்து கமிஷன் கிடைக்கும். தற்போது ஜெயம் ரவி மும்பையில் புதியதாக ஒரு அலுவலகத்தை திறந்து ஹிந்தி தயாரிப்பாளர்களை சந்தித்து தனது மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முயன்று வருகிறார். இதனால் ஜெயம் ரவியை பிரிந்தால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என்பதால் தான் ஜெயம் ரவியிடம் ஆர்த்தி சமாதானம் செய்ய முயற்சித்து வருகிறார். ஆனால் மனதளவில் உடைந்து இருக்கும் ஜெயம் ரவி தனது மகன் அம்மா அப்பா சேர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது கூட அதை மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தி ஜெயம் ரவி தம்பதி மீண்டும் இணைவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.